கடிகாரத்தை முதல்ல வந்து தித்திக்கலாம். ஏன்னா கடிகாரம் வந்து டைமே வந்து 5 நிமிஷம் கம்மியாக போகுது. முதல்ல அதை தித்திக்கலாம். ஓகேவா? ஓகே தித்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் க்ளீனிங் ஒர்க் தான் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ஏன்னா நம்ம வீட்டில் என்னென்னலாம் வந்து மரம் செடி கொடி எல்லாமே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஞ்ச சரகு எல்லாமே வந்து இலை எல்லாமே இருக்குது. ஏன்னா மழைக்காலம் வந்து தொடங்கியாச்சு இல்லையா? அந்த மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி தேங்கி நிற்கும். ஏன்னா கொட்டாங்குச்சி அந்த மாதிரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு பாத்திரம் இது எல்லாத்தையும் வந்து தண்ணி தேங்கிச்சுன்னா கொசு வந்து உற்பத்தி ஆகும். இது உற்பத்தி ஆச்சுன்னா நம்மளுக்கு தான் வந்து நோய் ஏற்படுத்தும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த விழாக்கில் நான், என்னோடய பொண்ணு, பையன், ஒய்ஃப் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடிகாரம் வந்து 5 நிமிஷம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் திருத்திட்டோம். இதில் வந்து அந்த விழாக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, கட் ஆயிடுச்சா? ஓகே, நான் விழுந்துருக்கேன். சரி, க்ளீனிங் ஒர்க்குக்கு இந்த யூனிஃபார்ம் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழையில் இருக்கிற சாறு எல்லாமே விழுந்துச்சுன்னா துணி தான் வேஸ்ட் ஆகும். இந்த ட்ரெஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும். மற்ற என்ன தலைப்பை பயமாக கேட்குறேன். சொன்னால் போயிட்டு இந்த வேலையை செய்யணும். ஸ்நாக்ஸ் வாங்கினது தான் முதல் வேலையா? நானும் தம்பி ஒன்று வாங்கிட்டு வந்த உடனே நீ பிடிங்க. தேன் மிட்டாய் ஷேர் பண்ணிக்க. மேலே ஒயர் இருக்குதுல்ல, ஒயர் மேலே போகுது. அதுதான் வந்து சரி. அடுத்து அங்கே வந்து இருக்குதா ரோஜா செடி எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கிளியர் பண்ணிடுறேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடைச்சலாக இருக்குதுல்ல, அதனால் இதை எடுத்து முதல்ல க்ளீன் பண்ணிடலாம். வந்து வேலி பக்கமாக வச்சிடலாம். நான் இங்கே ஃபுல்லாகவே வந்து முள்ளாக இருக்கா. இந்த பெரிய ரோஸ் செடி எடுக்க முடியாதுங்க. இது திராட்சை செடி எடுத்து. ஆமா, வேலி உர வச்சிரு திராட்சையா. அது வரவே இல்லை. அந்த மண்ணு நாளில் இருக்கிறதுனால வரலையா? அது என்ன ரீசன்னே தெரியல. இல்ல அதுக்கு அந்த மண்ணு ஒத்துக்கலையா? காட்டே பார்த்தீங்கன்னா இது வந்து திராட்சை செடி வச்சு எவ்வளோ நாள் ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வளரல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலி பக்கத்தில் வச்சாதான் அது பக்காவாக போகுமே. ஆமா, வேறு கீழே வந்துக்குது பேஸ்ட் பதில். ஆமா, அது கீழே பழம் நோண்டி வச்சிரு. அதில் இதுக்கப்புறம் இது வேறிடும். அது இல்லை, கீழே வேர் வந்துக்குது டப்பாவு கீழே. அதில் வந்து கொஞ்சம் பழம் வேர் போயிடும்ல, நோண்டி வைக்கணும். வேர் போயிடும். இந்த பக்கம் வச்சிடலாம். இந்த ரோஸ் செடி கொஞ்சம் நிமித்தி வைக்கணும். முத்தவாடா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? அதுல எதுவுமே இல்ல. வச்சிரு ஓரமா எங்கண்ணா. ஓரமா வெய். மாடு கிடு பட்டுன்னு வந்ததுன்னா அதில் தான் வாய வச்சிரும். அங்கே வைக்காத, தண்ணி வர இடம் இன்னமும் உள்ள தள்ளி வையே. இங்கேயா வைக்கலான்ற? நல்லா இருக்கும். கார்டன் மாரி உள்ள போகும். கார்டன் உள்ளே போகிற மாதிரி இருக்குதா அந்த ரோஸ் செடியே?
ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப அடிச்சுன்னு இருக்குதா. இப்போ இந்த கொய்யா மரமும் தான் அடிச்சிங்குது. கொய்யா மரம் அடிச்சுன்றா மித்தா இந்தரா கொய்யா பழம்ன்றா. பழமா காயா? எந்த பேர் பழம் பாரு. ஏய் பழம் நாங்கள் நேற்று ஒன்று தான் கிளணும். இந்த சைடில் பாரு, இன்னாண்ட கீழே பாரு. அங்கே பாரு செங்காயா இருக்குது. நான் காலையில் பார்த்தேன். அது இல்லை, இந்த பக்கமாக பாரு. ஊர்லேருந்து யாருன்னா வந்தாங்கன்னு வச்சுக்கான் கொய்யா பழமே காய்க்காது. ஏய் இதில் சப்போட்டா பழம் இருந்தது. சப்போட்டா பழம் இருக்குது. இந்த பக்கம் பாரு பிரகஸ்ரீ, இந்த ஓரமாக இப்போ இங்கே மேலே இருந்துச்சு. எந்தெந்த ஒர்க்கோ பண்ணுறோம். சரி இந்த கட் பண்ணி சாப்பிடுங்க 2 பேரும். இல்லைனா எடுத்துடலாமா? கற்பூரவள்ளி எடுத்துடலாம். அந்த பெரிய ரோஸ் செடி தூக்க முடிஞ்சா எடுத்துரு. அது அந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் அப்படியே அமுக்கி எடுத்துது. எங்க தனியாக அப்படியே வச்சுக்கலாமா? அங்கெல்லாம் வச்சா நிழல் வராது. அங்கேயே ஒரு வாரமாகவே வச்சுறான் எல்லாத்தையும். இப்போ எப்படி பக்கத்தில் பக்கத்தில் இருந்ததோ அதே மாதிரியே வையான். அந்த டப்பாவும் அதுலேயும் செடிங்க இல்லை, காஞ்சி போச்சு. அது அங்கேயே வை. அதில் எவ்வளோ அரும்பு இருக்குது பாரு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அரும்பு வந்து இப்போ தான் ஒரு அரும்பு வந்து வந்திருக்கு. நிறைய வருதுங்களா? நிறைய கிளைக்கு அது வரும். இது ஃபுல்லாகவே வந்து அரும்பு தான். ஆனால் என்ன ஒன்று எங்கே எடுத்து வைக்கிறதுன்னு தான் தெரியல. அது அங்கே வைக்கிட்டா அந்த இடத்த வச்சோம்னா இதுவாகும். வேலி ஓரமாகவே வைங்க. வேலி ஓரமாக இருக்குவா? தூக்கின்னு போனால் வெறும் முள்ளா இருக்குது. இல்லை தூக்கு, சைடில் தூக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செடியில் பெருசா இருக்கிறாரு. இன்னும் அணியாம்புல பார்க்கல, அணியாம்புலையும் பார்க்கல, கோழியும் பார்க்கல. அது பார்த்ததுன்னா நேரம் அந்த குருவி வந்து பார்த்துதுன்னா நேரம் பச்சிட்டு நான் பச்சு காட்டுறேன். தூக்க முடியுதா? வேறு அமுந்துச்சா? வேறு உள்ள போயிடுச்சுங்களா? ஆனால் அங்கே இருக்கக்கூடாது, எடுத்தாதான் பெஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக அசைக்கு பாரு. அசிக்க வரும். அது டப்பா இதுப்பா, வேறு இல்லை. வேறு உள்ளக்குது தெரியாது பாரு. வேறு வரப்போகுது. வேறு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. பூமி போயிடுச்சு. இல்லை கிளை உடச்சிக்க போகுது. ஏன்னா அந்த இடத்துல அடைச்சிக்கின்னு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பாம்பு ஒன்று வந்தது. ரோஜா முள்ளு வந்து குத்துதா? ரோஜா முள்ளு குத்துதா? செப்பல் போட்டுக்கோ. அது பிடிங்கிட்டு மஞ்சள் கிழங்கு பிடிங்கிட்டு போற. அதெல்லாம் மஞ்சள் மஞ்சள் பிடுங்காத, பொங்கலுக்கு ரெடியா இருக்குது. அப்போ அந்த அண்ணாச்சி எடுத்துரு. அதை இன்னும் அறுத்துட்டியா? தொடாது, செடி நல்லா இருக்குமா? வேறு அறுத்துட்டா? வேறு அறுத்துட்டா செடி என்ன பண்ண சொல்ற? செடி எதனா ஆயிட போகுது. அப்போ அடி ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய கல்யாண நாளுக்கு வாங்கி வச்ச ரோஸ் செடி அது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. இது எல்லாமே வேலி ஒட்ட வச்சிரு. இல்லை வேலி உள்ள ஒரு பக்கமாக வச்சிருக்காடா. வேலி உள்ள வைக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் அடியவா அப்படி வச்சிரு. அப்புறமா லாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணி எங்கே அங்கே வைக்கணும். ஆமாம், மல்லிப்பூ செடி ஒட்டு விட்டுக்குதா? கீழே வச்சா வந்து அது வரவே மாட்டேங்குது. இப்போ சீசன் இல்லை. பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்க. இப்போ பாருங்க காய் வச்சிருக்கு, தெரியுது. இப்போ காய் வச்சுக்கிதானே இப்போ பிடுங்கிட்டா வேஸ்ட் ஆகிடும். பொங்கலுக்கு பிடிங்கிக்கலாம். இந்த அண்ணாச்சி மட்டும் எடுத்துடலாம். அண்ணாச்சி எடுத்து வேற எதனா ஷூட் பண்ணிடலாம். காய்க்காதா? மேலே தானே வரும், அது காய்க்காது. மித்த அம்மாவுக்கு 1 ரூபா கொய்யாக்கா கூட. என்ன சாச்சிங்கிற அந்த மரத்தை? ஆமாம் உடைய போகுது, பார்த்து. ஆமாம், அவன் கை கெட்ட. இன்னும் கொஞ்சம் எந்த ஒரு அத்திப்பழம் வந்து தெரியுதா? தெரியுது, நல்லா பழுத்துருக்கு. கழுவி சாப்பிடலாம். என் கை ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. இந்த மாதிரி கழுவி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடணும். வீட்டில் நிறைய வந்து மரம் செடி கொடிலாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரமும் எல்லா செடியுமே இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழம் பழுக்க ஆரம்பிச்சிச்சு. கொய்யா, சப்போட்டா எல்லாமே. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்டன் டூர் போடுறேன். ப்ரைஸ் இந்தா இல்லை வை, கழுவிட்டு சாப்பிட்லாம்.
ஜூஸ் போட்டு சாப்பிட மாடு சுற்றி போயிடுச்சு. அப்படி நான் கத்தி ஏற்றணும் மித்த கொய்யா பழம் நல்லா இருக்குதா? புடிப்பா சீக்கிரம் சாப்பிட்டு 2 கையாலையும் புடி. மொட்டு விட்டுக்குதுமா தோபர் அவ்வளோ வெண்டைப்பூ இது வந்து சூப்பராக பூத்துருக்கா. வெண்டை ஒரு வெண்டை கிளிக்கலாமா? ஃபர்ஸ்ட் அறுவடை இதுதான் வெண்டைக்காலை. வெண்டைக்காலை ஃபர்ஸ்ட் அறுவடை தான். முத்திச்சு பெருசாகுது. சரி புட்டு கிள்ளிடுவா கிள்ளிடு. இல்லை அப்படியே விதைக்கு விட்டலாமா? விதைக்கு விட்டு மொத வருதுல்ல அதை விதைக்கு விட்டலாம். விதைக்கு விட்டோம்னு வச்சுக்கா நல்லா வரும். எல்லாமே சாஞ்சி போயிடுச்சுங்களா மழையில். நிமித்தா அப்படியே தூக்கி நிமித்துறா. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு வைக்கிறதா கையை வைக்கக்கூடாதுண்ணா? ஆமாம் இந்த பக்கமா பாரு. கையை வைக்கக்கூடாது. பிஞ்சு அதுலயே பிஞ்சு வச்சிருக்கு. பிஞ்சு வச்சிருக்கா? ஆமா. இன்னொன்னு எங்க பாருங்க ஒண்ணுதாங்கடா. அந்த பக்கமா ஒரு ஆமாம் அந்த பக்கம் அது அந்த கீழவே கொடி போகுது. ஆனா பூவும் எடுத்துருக்கா. கொடி தூக்கி மேல வருது. இந்த பக்கம் அந்த இலை எல்லாத்தையுமே அதுங்க சாப்பிட்டுடுதா? 1 2 இங்க ஒண்ணு இருந்து கோழிங்க எல்லாத்தையுமே பறிச்சு சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா இன்னும் மொத்தத்தையும் இதோ ஒரு பொடலங்காய் செடி உடச்சின்னு இருக்குதுங்களா? இதோ பாரு அது ஒண்ணா அது விடு. அதுதான் மார்க்கெட் மாதிரி இருக்கு. எல்லாம் குண்டு குண்டா வருது இலலாம். கஸ்தூரி வெண்டை இன்னும் இப்போ தான் கஸ்தூரி வெண்டை வருது. சிவப்பு வெண்டை வேற இது பேர் கஸ்தூரி. ஆமாம் இது கஸ்தூரி வெண்டை. அதுதான் அது பேரு. அது சிவப்பு வெண்டை. அது பச்சை வெண்டை. அது நார்மல் வெண்டை. பார்க்கும்போது தெரியுது பாரு செடி வித்தியாசம். கஸ்தூரி வெண்டை வேறு மாதிரி இருக்கும். இது நல்லா. ஆமாம் இது வேறு மாதிரி இருக்கும் வித்தியாசம். நார்மல் வெண்டையாக தான் இருக்கும். நார்மல் வெண்டை நார்மலாக தான் இருக்கும். செடிவா வாடி சேர்த்தா வேற அறுத்துருவா. அது ஸ்டார் ஃப்ரூட் நெல்லிக்காய் வந்து பழம் பழுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் நெல்லிக்காய் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கண்ணா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காய்க்கும். ஆனால் வந்து பழுத்தா தான் சாப்பிட முடியும். இதுக்காக தேனி வேற வந்துக்குது. இப்போ வந்து பறிச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து புளிக்கும். ஃபுல்லாக வந்து மரமே தாங்காது அந்த அளவுக்கு வந்து காய்க்கும். இது வந்து பழுத்தா தான் சாப்பிட முடியும். என் டப்பா தொங்குது மரத்தில். டப்பா அது வந்து மித்திரம் வந்து லைட் போட்டான். இது மரத்துக்கு வந்து லைட்டு அது அவர் விளையாடுனது. இப்படி கொலை கொலையாக இருக்குது வர அந்த பக்கம் நிறைய இருக்குது பாயப்பா தொங்குது. அது மட்டுங்கண்ணே இதில் இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 அண்ணா வரும் நம்மளுதுங்களா? அது 3 அண்டை கூட மேலேயே இருக்கும். மழை தான் பெய்யுது அதுதான் தண்ணி ஊற்றுறேன். காயெல்லாம் அறுவடை ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து க்ளீனிங் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாத்தையுமே வந்து ஒரே நாளில் க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ஏரியாவில் நிறைய இது இருக்குது. அதனால் இன்றைக்கே க்ளீன் பண்ண முடியாது. இன்றைக்கி ஓரளவுக்கு பாதி க்ளீன் பண்ணிட்டேன். இன்னொரு நாள் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.